ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, ஏமா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன நடக்குது, யார் இதெல்லாம் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே செய்ய முடியலம்மா. நீங்களும் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் தான் நினைக்கிறீங்களா? நீங்களும் அவ குடும்பத்தை தப்பா நினைக்கிறீங்களாம்மா? அன்னைக்கு என்னமோ நீங்க மட்டும் தான் பொண்ணை பத்தவங்கமாயே ரொம்ப சலிச்சுக்கிட்டியா? இன்னைக்கு வீடேறி வந்திருக்கிறீங்க. என் தம்பி வேலைக்கும் அவன் பவுசுக்கும் உங்க பொண்ணு ஏமாத்துறங்க. உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டு நகைகளை வாங்கி இந்த சபையில கொண்டு வந்து வைக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் எப்படி மனசு வருதோ? எனக்கு இப்பெல்லாம் வர வர என் மேலதான் தப்புன்னு தோணுது. நான் தான் என் ஆசைக்காக, பிடிவாதத்துக்காக அப்புச்சிய கஷ்டப்படுத்துறணும்னு தோணுது. மா, என் மேல தப்பா? சொல்லுங்கம்மா, என் மேல தப்பா? இது வெறும் ட்ரெய்லர் தான். உன்னை முச்சேந்தில நிக்க வச்சு அவமானப்படுத்தல. என்ன படுத்தல? கண்டிப்பா நான் உன்னை அவமானப்படுத்துவேன். இப்பவே இப்படின்னா பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, எப்பவுமே அடுப்பு மேல உட்கார்ந்த மாதிரி சும்மா தக 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 தகன்னு இருக்க போறீங்க. நான் உங்களது அம்மா நம்பி இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் தனமா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த சின்ன பையன்கிட்ட ஏங்க அசிங்கப்பட போறாரு? பெரிய மனுஷங்கிறது பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, நடத்தையிலையும் இருக்கணும். பெரிய மனுஷங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். வீடேறி வந்தா அடிக்கலாம், அப்பமா வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனா சின்ன பையனுக்கு மான ரோசம் இதெல்லாம் இருக்க கூடாது. இங்க பாரு, நீ என் மேல கோவமா இல்லையே? ப்ளீஸ் என் மேல நீ கோவப்படாத. எனக்கு தெரியும், நான் உன்னை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டேன். ரொம்ப பெரிய குழப்பம்தான் இது. இந்த கல்யாணத்தை நீ எனக்காக தான் பண்ணிக்கிற. ஆனா எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கண்ணா. என்னால பிரீத்தவ அப்படியே விட்டுற முடியாதுப்பா. அவ என்னோட பொண்ணு. என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அந்த பிருத்திவிற்கான சரியான பொறுக்கி. அவனை மாதிரி யாரா இருந்தாலும் சரி, பிரீத்தா மேல எக்காரணத்தை கொண்டு எந்த பழியும் போற்றக்கூடாது. வாழ்க்கையில பிரீத்தா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை, அது பிறக்க போற குழந்தை, அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதுக்கு அப்பாவோட அன்பு கிடைக்கணும். ஒரு நல்ல அப்பாவோட அன்பு. இங்க பாருப்பா, பிரீத்தாவை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. நீங்க எதுக்கு உங்க மனசு இவ்வளவு பாரமாக்கிக்கிறீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல. நீங்க இந்த விஷயத்துல முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன், சம்மதமும் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியுது டாட். நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன், நான் பிரீத்தாவை முழுமையா பாதுகாப்பா வச்சுப்பேன். அதுவும் மனசார செய்வேன். இந்த வீட்டு கௌரவம், என் கௌரவம், நம்ம எல்லாருடைய கௌரவம். நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.
போலாமா? 10:30 சார். உன் டியூட்டி டைம் என்ன? 9:30 சார். இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், நானு எல்லாருமே வந்துட்டோம். நீ ஒரு கான்ஸ்டபிள், எந்த தைரியத்துல 1 மணி நேரம் லேட்டா வர? ஓ, உமன் போலீஸ் கிட்ட இவன் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். எவ்வளவு லேட்டா வந்தாலும் இவன் கண்டுக்க மாட்டான்னு சொல்லி தானே? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என் அக்காவை பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டியூட்டி முடிச்சுட்டு கூட போயிட்டு வந்திருக்கலாம்ல. காலையில அக்காவை பார்க்கணும்னு என்ன அவசியம்? அது என்னோட பர்சனல் விஷயம் சார். இங்க பார், வேலைக்கு லேட்டா வந்தா பர்சனல் விஷயமும் சொல்லிதான் ஆகணும். அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இந்த விஷயத்துல நீங்க என்ன கட்டாயப்படுத்த முடியாது. இங்க பார், அக்காவை பார்த்தா ஆட்டுக்குட்டியை பார்த்தேன்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லு. அது எனக்கு நியாயம்னு படணும், அப்பதான் நான் ஏத்துப்பேன். இதை நான் 1 hour பர்மிஷனை ஏத்துக்க மாட்டேன். லாஸ் ஆஃப் பே லீவ் அதான் கன்சிடர் பண்ணுவேன். பரவாயில்லையா? ஓகே சார், நான் லீவ் போட்டதாவே இருக்கட்டும். மயிலு, இப்ப லீவ்ல தானே இருக்க, எதுக்கு கேஸ் ஃபைல்னு டென்ஷன் ஏத்திக்கிற? இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் நாக்கு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு நல்ல கறிக்கடையா போய் தேடி கண்டுபிடிக்கிற. எல்லாம் ஆட்டுக்கறியா பார்த்து 1 கிலோ வாங்குற. என் வீட்டுல போய் அதை கொடுத்துட்டு வந்துடுற. அதெல்லாம் ஏன் வேலை இல்ல சார், என்னால முடியாது. ஏன் மயிலு, கான்ஸ்டபிள் கறி வாங்க போறது அவமானமா நினைக்கிறியா? மேலதிகாரி நிக்க சொன்னா நிக்கணும், ஓட சொன்னா ஓடணும். குட்டிக்காரனை அடிக்க சொன்னா மறு பேச்சு பேசாம அடிக்கணும். இதெல்லாம் நம்ம வேலையான்னு யோசிச்சா அந்த மூளையும் கழட்டி தூர போட்டுறணும். டியூட்டியில சேர்ந்து இவ்வளவு நாள் ஆகியும் பேசிக் திங்ஸ் கத்துக்கலன்னா எப்படி? சார், எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள உங்க வீட்டு வேலைக்காரங்கள நடத்துறதை விட உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களையே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்க சார். நீ சொல்றதும் சரிதான் மயிலு. குருமூர்த்தி, உங்களுக்கு கறி வாங்க தெரியும்ல? தெரியும். நீங்க தெரியாதுன்னு சொன்னாலும் உங்களை நான் விட மாட்டேன். இப்போ மயிலுக்கு சொன்ன வேலைய நீங்க முடிச்சிருங்க. புலி வந்துச்சுடா. பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு அடங்கவே மாட்டான் வச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு தீவிராவே சுத்துறது.
முடிஞ்சிச்சான்னு கேக்குறாரு. ஏய் யார ஆஃப் பண்ணுது பாட்டு நடுவுல? சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இந்த சோஷியல் மீடியா ஸ்டாருக்கு சொல்ல வராரு. ரொம்ப இருக்கும் மச்சி ஒரு குவார்டர் சொல்ல. இவர் உங்க டைலாக் சொல்றாரு நினைச்சுக்காரு, உண்மையிலே கேட்கிறாரு. ஐயோ ஆனா அந்த டைலாக் உங்களை விட அதிகமா யூஸ் பண்றதே சூப்பர்ண்ணா. பட் எனிவே செம்ம டான்ஸ். நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்ததுங்க. டான்ஸ் செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்தது. சாதாரணமாக ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதில் வந்து அவர் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக நகாசா ஒரு கலாய்ச்சலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. அண்ட் நான் இவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த கூட 2 ஆடியன்ஸ் வேறு இருப்பாங்கல்ல, சைடில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இதுலேருந்து நிறைய மூமெண்ட்ஸை நானே படத்தில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கான். ஜீவா சார் உங்களோட ஆடணுமா? அதுக்கு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நின்னாலே போதுமா நீங்க வந்து? ஆமா சார், இங்க வந்துருங்க சார். நாட்டுல நம்ம வீட்டுல நம்ம பாட்டிலுக்குள் மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. காட்டுல நம்ம ரோட்டுல நம்ம போதையில மாப்பிள்ள. ஸ்டைல் இல்ல, அதாவது ஒரு கலப்படம் இல்லாத ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கலாம் அவர்கிட்ட. அதாவது ஒரு ஆர்டிபிஷியலாவே இருக்காது. எங்க என்ன கொடுக்கணும், எதுக்கு எவ்வளவு இடத்துல தூக்கணும், அதெல்லாம் வேற லெவல். அந்த மனுஷன் வேற லெவல். சாரி சார், தெரியாம நல்லா ஆட்டணும். எங்க போய் ஏன்டா ஏன் அதான் சொன்னேன். ஹாய் வினய். ஹாய். உள்ள வாடா. வினய் உட்காரு. அப்புறம் வினய், சிங்கத்துக்கு காசு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அப்புறம் நான் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதை சொல்லிதானே கொடுத்தேன்? சொல்லிதாண்டி கொடுத்தேன். இருந்தாலும் அவன் அந்த வேலையை முடிப்பான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. தீபிகா, ஊர்ல உனக்கு லேண்ட் வித்தர வேற ஆளே இல்லையா? கம் ஆன் வினய், அவரு இந்த விஷயத்துல ஸ்டஃப் உள்ள ஆளுதான். நீ வேணா பாரு, கண்டிப்பா சீக்கிரமாவே முடிச்சிருவாரு. முடிச்சிட்டா ஹாப்பி தான். ஏய், என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு அந்த வீட்டுக்கு போவே சுத்தமா பிடிக்கல தீபிகா. என்னடா சொல்ற? ஏன்? எல்லாம் அங்க இருக்காளே ஒருத்தி, அவளாலதான். எங்க போனாலும் என் முன்னாடியே வந்து நிக்கிறா. அவளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கவும் முடியல. அத நினைச்சல எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷன் ஆகுது. ஏய் வினய், இதுக்கெல்லாம் மாடா ஃபீல் பண்ணுவ? நான் மனசார சொல்றேன், உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உனக்கு என்னன்னு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ இப்பேற்பட்ட ஒரு ஆள்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே பண்ண முடியல. அவன் என் கண்ணு முன்னாடி அந்த வீட்டுல தைரியமா நடமாடிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைனா, இதை என்னால யாருக்கிட்டயுமே சொல்லவும் முடியல. நான் எதுவுமே சொல்லாம அவளே அந்த வீட்டை விட்டு போயிட்டானா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். அவளை அந்த வீட்டுல டெய்லி பார்க்க பார்க்க எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது தீபிகா. ஆனா அவ போக மாட்டா.
அவ ஏன் போகணும்? அதான் அந்த வீட்டுல நல்ல வசதியா செட்டில் ஆயிட்டாலே. விடுடா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ் லைஃப்ல நீ எவ்வளவு கிரேசியா இருப்ப. இப்ப பாரு, ஒரு தப்பான பொண்ணால உன் லைஃபே போச்சு. டேய், நீ சரிப்பட்டு வர மாட்ட. இரு, நான் வரேன். ஏய், எங்க போற? வரேன். ஏய், என்ன இதெல்லாம்? Now you must need liquor. Come on, Vinay. ஆதிரா, அம்மா, என்ன ஆதிரா, நடந்தது நினைச்சு கவலைப்படுறியா? அம்மா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? புரியுது ஆதிரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப என்ன சொன்னாலும் உன்னால அதை ஏத்துக்க முடியாதுன்னு தெரியும். என்னம்மா சொல்லுங்க. வாழ்க்கையில எப்பவுமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துராது. அப்படி நடந்துட்டா எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாழ்க்கை அது போக்குலதான் போகும். அப்படிதான் உனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இல்ல ஆதிரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், திருமாறன் ரொம்ப நல்லவன். ஆனா திருமாறன் மாறுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. திருமாறன் நான் வளர்த்த பையன். எனக்கு நீ எப்படியோ அப்படிதான் அவனும். இப்போ சாருமதி அவனை ஏமாத்திட்டு போன கோவத்திலையும் விரக்தியிலையும் தான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவன் சீக்கிரமே மாறுவான். கண்டிப்பா அவன் உன்னை புரிஞ்சுக்குவான். சாருமதி மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். அதே அன்பு உன் மேலயும் அவனுக்கு இருக்கு. அவன் இந்த ஏமாற்றத்துக்கு பழகி இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அம்மா, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சேன்னு நினைக்காத. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அப்படியே உட்கார்ந்துடல, சோர்ந்து போயிடல. இந்த வீட்டையும் இங்க இருக்கிறவங்களையும் என்னோட உலகமா மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் மகளா நீ வந்து சேர்ந்த. நம்பு ஆதிரா. நான் பேசினத கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சு பாரு. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையுடன் வாழ்ந்திட புரிகுவையோ. இந்தியர்களே, பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அடிமைப்படுத்துவதை பார்த்து அஞ்சி பிழைக்க வேண்டாம். Hey, who are you, man? தமிழ்த்தாயின் எழுத்து வழி வந்த மகாகவி பாரதி எனது பெயர். நீ யார்? நான் தான் கர்னல். ஓ, கர்னலா? அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததும் திருடர்கள் என்று நினைத்து விட்டேன். என்னை திருடர் என்று நடத்தாயா? ஆரம்பத்தில் உங்களை வாணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் என்றுதான் நினைத்தோம். பிறகுதான் தெரிந்தது வளங்களை சுரண்ட வந்த கொள்ளையர்கள் என்று. ரொம்ப அதிகமா பேசுற பாரதி. பிழைக்கத்தான் சுதந்திரம் இல்லை இந்த நாட்டில், பேசக்கூடவா சுதந்திரம் இல்லை? பாரதி, நாங்க உனக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பேசுற? தாய் மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ்ந்த எங்களை
உங்கள் தலைமுடிக்கு சமமாக கருதுவதுதான் சுதந்திரமோ? பாரதி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதும் அச்சமில்லையே. பாரதி, நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைப்பட்டவங்க. யூ ஆர் ஸ்லேவ்ஸ். நாங்க சொல்றபடிதான் நீங்க செய்யணும். பஞ்சம் பிழைக்க வந்து வஞ்சகம் செய்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பரங்கியர்களே, உங்கள் ஆதிக்கத்தை எங்கள் வேல் கொண்டு வெட்டி சாய்க்க சிறிது நேரம் கூட ஆகாது. யாரோக்கு மீறி பேசிட்டேன். இப்போவே என் போர்ஸை வச்சு உன்னை அடிச்சு போடுற பார். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவ மீதி கொடுங்கூற்றிக்கிறையனமின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன தைரியத்துல நீ பேசிக் கொண்டிருக்க? வீட்டுல செஞ்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. உன்னால யாருமே சாப்பிடாம இருக்காங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாமா, நீ சாப்பிடலன்னதும் மொத்த பேரும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தாத்தா, நீங்க போய் சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, நீ இவ்வளவு வருத்தமா இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுறது சொல்லு? ஒரு காஃபி டீ கூட குடிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. அதனால நாங்களும் பிடிவாதமா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நீ சாப்பிடும்போது நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆமா. என்ன தாத்தா இப்படி பண்றீங்க? என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? வேம்பு சார் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாரு. நானும் என்கிட்ட பாசமா கூட பேச வேண்டாம், திட்டியாவது பேசுங்கன்னு சொல்லி கூட பாத்துட்டேன். அது கூட அவரு செய்யவே மாட்டேங்கிறாரு. கோமா என்ன திட்டி பேசினா கூட என் மனசு ஆறிரும். அதையும் பண்ண மாட்டாரு. அண்ணி, அப்போ அண்ணன் உங்களை திட்டினா கூட ஓகேவா? எப்படி திட்டுவாரு? வாயில தான் திட்டுவாரு. எனக்கு வர கோவத்துக்கும் விடுங்க அண்ணி. அண்ணி, அவனை விடுங்க. நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அது மட்டும் நடந்துச்சு, அண்ணன் டென்ஷனா உங்களை திட்டி கார்ல ஏத்தி அப்படியே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு வந்து மறுபடியும் திட்டுவாரு. மறுபடியும் திட்டுவாரா? ஏன் அண்ணி, நீங்க தானே அண்ணன் திட்டினா கூட போதும்னு சொன்னீங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு திட்டுற மேட்டரை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். தர்ஷினி, கமான், நீ கண்டினியூ பண்ணு. அண்ணி, அண்ணனுக்கு நீங்க ரோட்ல அதிரசம் விக்கிறது பிடிக்காது தானே? ஆமா, இந்நேரத்துக்கு உனக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயோ, நானே டியூப் லைட், நீங்க பாட்டுக்கு எதோ சொல்லி என்ன வெறுப்பேத்துறீங்க. நான் ரோட்ல அதிரசம் விக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ அண்ணி, உங்களுக்கு புரியலையா? அண்ணன் இப்போ வெளியே போயிருக்காரு. திரும்பி அவர் வர்ற வழியில நீங்க அதிரசத்தை கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணன் கார்ல வரும்போது அத பாத்துட்டு பயங்கரமா கடுப்பா வரா இல்லையா? கடுப்பாகி உங்களை திட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவார்ல. ஐயோ, நான் ஒருத்தி நல்ல ஐடியா. நான் உடனே கிளம்புறேன். அப்ப நாங்க சாப்பிட வேணாமா? ஐயோ, சாப்பிடலாம் தாத்தா, நான் சாப்பிட்டுட்டே போறேன். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, நீங்க தீர்ப்பு சொல்றேன்னு எனக்கு எதுவும் தண்டனை கொடுத்துறாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஸ்வேதாவை நம்பி ஏமாந்தவதான். ஸ்வேதா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் தான் பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறான்னு நினைச்சு நான் ஸ்வேதா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போனேன். மத்தபடி எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. பூமிகா, நாம சிட் பண்ணாலும் எப்படி அழகா கலந்துகிட்டா பத்தியா? ஆமாமா. என்னத்த அமைதியாவே இருக்கீங்க? ஸ்வேதாவை நீங்க ரொம்ப நல்லவன் நினைச்சீங்க, அது தப்பா போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? இனிமேலாவது நடிப்பை நம்பி ஏமாறாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன உரிமை வந்து சேரணுமோ அதை சரியா பண்ணுங்க.
ராகினி சொன்னதை கேட்டியா பூமிகா? ஸ்வேதா கிட்ட இருக்க கொத்து சாவியை வாங்க கேப்ல கோல் அடிக்க பாக்குறா. அம்மா, ஸ்வேதாவை நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் கஷ்டம். இந்த ராகினி எல்லாம் சும்மா. ஸ்வேதா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்டோட அதிகாரத்தையும் குத்து சாவியையும் எப்படி நான் கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. நீ சொல்றத செய்யறவன் எனக்கு தெரியும் பூமிகா. அத்தை, நீங்க நடுநிலையான ஆளுன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த நடுநிலையை தவற விடாம ஸ்வேதா பண்ண தப்புக்கான சரியான தண்டனையை நீங்களே கொடுங்க. ஸ்வேதா பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, தண்டனை கடுமையா இருந்தாதான் தப்பு நடக்காது. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு என்னமோ கண்மணி அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. அத்தை, நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இந்த கிறுக்கு பையன் என்ன குழப்ப போறான்னு தெரியலையே. முடிவை நான் சொல்றேன். என்னென்னமோ ஆச்சுமா, என்னென்னமோ ஆச்சு. இதோ வராளே, எல்லாம் இவளாலதான். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. சொல்றமா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன். இவளை மீட்டிங் கூட்டு போனதும் அங்க இருக்க சாசை என் மேல ஊத்தி இவள அங்கெல்லாம் கூட்டு போனதும் போதும், எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டதும் போதும். இவ எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன்னு நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு இப்பவாச்சும் புரியுதா உங்களுக்கு? அத புரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கேத்த மாதிரி அவளால நடந்துக்க முடியும். நீ இப்படி இருந்து அவகிட்ட சொன்னா கூட அத அவளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு பிடிச்சதேன்னு படிப்பறிவே இல்லாத ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இப்ப நான் தான் கஷ்டப்படணும். இவளுக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லம்மா, அப்புறம் எதுக்குமா இப்ப ஸ்டேஜ்ல ஏறணும்? நான் இங்க இல்லாதப்போ தேவையில்லாம எதுவும் பண்ணாத, அமைதியா இருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸ்டேஜ்ல ஏறி 4 வார்த்தை பேச முடியாதவன் எதுக்காக கூப்பிட்டதும் மேல போய் பேசணும்? முதல்ல ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்க்கு வர மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏதோ கிராமத்துல கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சுத்தமா சம்பந்தமா இல்லாத மாதிரி வந்திருக்காமா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா, எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு அலங்காரத்தோட இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போனதுக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு? இவளால எல்லாரையும் நாங்க நக்கலா பாக்குறாங்கம்மா. ஆனா அதையே நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. மேடம், நான் வாழ்க்கையில நேசிச்சது 2 பேரை தான். ஒண்ணு எங்க அம்மா, இப்ப அவங்க இல்ல. இன்னொன்னு லட்சுமி மேடம், என் கூட இருக்கிற என் அம்மா மாதிரி.
ஐம் சாரி, எமோஷனல் ஆகாதீங்க. இல்ல மேடம், நான் சாக எடுத்த முடிவு அது லட்சுமி மேடம்க்கு செஞ்ச துரோகம். இதை நான் செஞ்சிருக்க கூடாது. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் சார். தப்பு பண்ண தன்னோட புருஷனுக்காக போராடி நீதியை நிலைநாட்டினவ தான் சார் கண்ணகி. அதே மாதிரி தான் நீங்களும் உங்க லக்ஷ்மியும். உங்களுக்கு துணையா லக்ஷ்மியா இல்ல, தைரிய லக்ஷ்மியா அவங்க இருக்காங்க. அத மறந்துடாதீங்க. சரிங்க சார், நான் வரேன். ப்ளீஸ் டேக் கேர். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க லட்சுமி. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன். என்ன இந்த அவமானத்தெல்லாம் அவரால் தாங்கிக்க முடியல. பொண்ணுங்களை போக பொருளா பார்த்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஆண்களுக்கெல்லாம் இந்த அவமானம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தொடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா கௌரவமா வாழ்ந்த இவரால தான் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதான் மனசு விட்டுட்டார். இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான் லட்சுமி. நீங்க உள்ள போய் பேசுங்க, அவருக்கு தைரியம் கொடுங்க. இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்க வேண்டியது ஏன் வேலை. நான் வரேன். அபி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்.
நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்கணும். அதுக்கு நான் இப்ப நம்ம காதல உதவிக்கு அழைக்க போறேன். இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். நம்ம காதல் நீயே இங்க கடைக்கு வந்த மாதிரி ஒரு புடவை எடுக்க போறேன். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு புடவைய என் கண்ணில் காட்டு. காதலே காட்டு காதலே. என்ன இவரு தனியா பேசிக்கிட்டு இருக்காரு? அபிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவைய காட்டு காதலே. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், எனக்கு நீ ஒரு புடவை எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அபி, நானே செலக்ட் பண்றேன். நீயே செலக்ட் பண்ண. என்ன இந்த சார் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு? இதுல எது ஓகேன்னு பாரு. அதுவும் இருக்கு பார், அந்த புடவை எடுக்க சொல்லு. அதா, அது உனக்கு ஓகேவா அந்த கலரு? ஓகே. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அந்த புடவை எடுங்க. அதுவா? எனக்கா யோசிக்கிறீங்க? எடுங்கக்கா. அது இல்ல சார், 1 வீக் முன்னாடி ஒரு மேடம் வந்து ரொம்ப ஆசையா அந்த புடவையை எடுத்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் வாங்கிக்க விலைய கேட்டாங்க. விலை அதிகம்னதும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆசையா இந்த புடவையை எடுத்தத பார்த்து மனசு கேட்காம நான் தான் அந்த மேடம் கிட்ட புடவைய தனியா எடுத்து வைக்கிறேன், நீங்க வேணா திரும்ப வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க இல்ல வேற யாராவது கேட்டா குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி அவங்க வந்தா குடுத்துடலான்னு வச்சிருக்கேன். ஆனா அவங்க வரவே இல்ல சார். அப்படியா? இல்ல, என் அபிக்கு அந்த புடவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அந்த புடவையை நானே எடுத்துக்கலாம்ல? இல்ல, அந்த புடவையை நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த மேடம் வந்தா நான் சொல்லிக்கிறேன். சரிக்கா, எடுத்து கொடுங்க. இந்தாங்க. பேபி, பேபி, உன்னால இனிமே எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதானா? பேபி, நல்ல எப்படியாவது ப்ரூவ் பண்ணி திரும்ப உன்னை எஸ்ஆக்கிடலாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நீ அதுக்கு வாய்ப்பு இல்லை டாக்டர் சொல்லும் போது முத தடவை முகத்தை பார்க்க முடியாம தலை குனிந்த ரவுடி பேபி. டாக்டர் சொன்னதை கேட்கும் போது உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும், உன் இதயம் பீஸ் பீஸா உடஞ்சிருக்குமே. ஆனா நீ எனக்காக சோகத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சு அடக்கிக்கிட்ட. ஏன்னா நீ அழுத நான் அழுதுருவேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கல. அதான் நீ என் ரவுடி பேபி. உன் மனசு எனக்கு தெரியும் ரவுடி பேபி. அது இப்ப எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது தெரிஞ்சா படி போய் அழுத்திடுவான். என் முகம் வாடுறதை உன்னால் தாங்க முடியாது.
நான் அழமாட்டேன் ரோடி பேபி, அழமாட்டேன். உடம்ப அனாவசியமா டெஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப டேஞ்சர். இங்க பாருங்க, எஸ்ஐ ஆகுற கனவை இதோட மறந்துருங்க. என்னால முடியல. எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் நீ ஒத்தால நின்று அடிச்சு தூள் கலப்புவ. ஆனா எஸ்ஐ ஆசையை விட்டுன்ற ஒத்த வார்த்தையால நொறுங்கிட்டேன். ஐயோ, நான் எப்படி உன் முகத்தை பார்ப்பேன்? நீ கண்ணை பார்க்க முடியாம நீ தவிப்பியே, அந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிப்பேன்? நான் எப்படி இதுல இருந்து உன்னை வெளியில கொண்டு வர போறேனே தெரியல. சரி சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. பா, என்னப்பா மறுபடியும் இதையே கொண்டு வந்திருக்கீங்க? தப்பார், என்னதான் நான் உன்னை தலைமுழுகினாலும் ஊர் உலகத்துக்கு இன்னும் நீ என்னோட பொண்ணுதான். அது அப்படியே இருக்கணும்னா இதுல நீ கையெழுத்து போடு. இல்லன்னா நமக்குள்ள அதுவும் அத்துக்கிட்டு போயிடும். தப்பார், நாளைக்கு எனக்கு என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நீ என்ன பார்க்க வரக்கூடாது. பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. இத பார், நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல. நீங்க யாருக்காக வீட்டை விற்க நினைக்கிறீங்களோ உங்களோட அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அவங்கதான்ப்பா. அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இத பார், இதுல கையெழுத்து போட்டு கொடு. வீட்டை வித்துட்டு நீங்களும் அம்மாவும் எங்க போக போறீங்க? நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு தான் ராஜா ரவி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்களை கைவிட மாட்டாங்க. என்னோட பயமே அதுதான்ப்பா. அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருந்தா, உங்க கூட இருக்கிறவங்களா இருந்தா உங்களை இப்படி வீட்டை விற்க விட்டுருக்க மாட்டாங்கப்பா. பா, நீங்க இந்த வீட்டை இழந்துட்டீங்கன்னா உங்க நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. நீங்க 2 பேரும் பண்ண காரியத்துக்கு ஊர் முன்னாடி நானும் உங்க அம்மாவும் தலை குனிஞ்சு நின்னமே, அந்த நிலைமையை விட மோசம் வேற எதுவுமே இல்ல. நிலைமைய பத்தி நீ பேச வேண்டாம். மாமா, மலர் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. என்னது மாமாவா? யாருக்கு யார் மாமா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ண காரியத்துக்கு உன் முகத்திலேயே முழிக்க கூடாது. இத பார், உங்ககிட்ட நான் பேச வரல. அது இல்ல மாமா. ஏய், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பா, இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுல என்னால கையெழுத்து போட முடியாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? என் வீட்டை நான் விக்கிறது இல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இன்னும் நான் என்னெல்லாம் அவமானப்படணும்னு பார்க்க விரும்புறியா நீ? நான் அவமானப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சா கையெழுத்து போட வேண்டியதானே? உண்மையிலேயே நீ அப்படி நினைச்சா கையெழுத்து போட்டு கொடு. இன்னும் இதுக்காக நான் வேற என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கற? உன் கால்ல விழட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.